வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நமக்கு விட்டுருக்காங்க. இதில் வந்து நம்ம எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து நம்ம அவைலபிலிட்டியாக பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு 2024க்கான ரெக்ரூட்மெண்ட்டு. இது வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நமக்கு விட்டுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி நமக்கு இப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 169 கான்ஸ்டபுள், அதுவும் போர்ட்ஸ் கோட்டாவில் தான் நமக்கு வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. இதனுடைய வேலை வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு வந்து தருவாங்க. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா, அது வந்து 16/1/2024 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து, அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து 15/2/2024 வந்து நமக்கு வந்து இது க்ளோஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைன் தான். அது வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் க்ரோமில் போய் crpf.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, சிஆர்பிஎஃபோட அஃபிஷியல் வெப்சைட்டான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகி ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேக்கன்சியானது நமக்கு எந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் கான்ஸ்டபுள் போஸ்டிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த விதமான போஸ்டிங்கும் கிடையாது. அதுவும் போர்ட்ஸ் கோட்டாவில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளில் நேஷ்னல் அல்லது டிவிஷன் லெவலில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம்னா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஏஜ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் 15/2/2024 படி தான் நமக்கு வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து 18லேருந்து 23க்குள்ளே வந்து நமக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அந்த இயர் வந்து முடிகிறதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து அந்த இயரை வந்து நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று தான். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதுலேயும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான சேலரி, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது பிஎஸ்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வந்து நடத்துவாங்க. இதன் அடிப்படையில் தான் சிஆர்பிஎஃப்க்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து முதல் சேலரின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது வந்து சேலரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் உள்ளே போகும்போதே 21,700, அதாவது 21,700 சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகி வரும்போது 69,100. இதில் வந்து நமக்கு வந்து அலோன்ஸ்மெண்ட் வந்து அதிகமாக தரதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேலரியே 30 வந்து நம்ம வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 100 கெட்ராப்பில் இருக்கும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கெட்டுற காசு வந்து 100. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரோசிங் சென்டரில் கட்டினீங்கன்னா அது உங்களுடைய ப்ரோசிங் ஏரியாவை பொறுத்து வாங்குகிற அமௌண்ட்டு. இல்லை நான் மொபைல்லே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து இதில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நன்றி, வணக்கம்.